நேற்று வந்து 25 கொஷின் வரைக்கும் பார்த்தோம். ஸ்டடி வந்து நம்ம வந்து ஒரு 25 கொஷின் பார்த்தோம். டூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து இன்றைக்கி வந்து அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். கூற்று லென்ஸ் விதி ஆற்றல் மாறா கோட்பாட்டை மீறுகிறது. லென்ஸ் விதி ஆற்றல் மாறா கோட்பாட்டை மீறுகிறது. தூண்டும் மின்னியக்க விசை எப்போதும் அதன் உற்பத்திக்கு காரணமான காந்த பாய்வின் மாற்றத்தை எதிர்கிறது. இதுக்கு ஆன்சர் வந்து கூற்று தவறு, மேலும் காரணம் சரின்னு கொடுத்துருக்காங்க. லென்ஸ் விதி ஆற்றல் மாறா கோட்பாடை மீறுகிறது. லென்ஸ் விதி ஆற்றல் மாறா கோட்பாடை மீறுகிறது. தூண்டும் மின்னியக்க விசை எப்போதும் அதன் உற்பத்திக்கு காரணமான காந்த பாய்வின் மாற்றத்தை எதிர்க்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இண்டக்ஷன் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னா என்ன? Electric magnetic force always opposes the change in magnetic flux responsible for its ப்ரொடக்ஷனுக்காக உற்பத்திக்காக காந்த பாய்வின் மாற்றத்தை வந்து எதிர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரி. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு எந்த தரவரிசையில் உள்ளது? ஸோ 12வது தரவரிசையில் உள்ளது. த ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு இன் பாப்புலேஷன் டென்சிட்டி அமாங் இந்தியன் ஸ்டேட்ஸ். இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு எந்த தரவரிசையில் உள்ளது? 12வது தரவரிசையில் உள்ளது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு வந்து 12வது இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட், சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் டேஷ் ஹஸ் பீன் லான்ச்டு பை யூனியன் கவர்மெண்ட் வித் 100% ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் சின்ஸ் 28/4/2021. மூத்த குடிமக்கள் உதவி தொலைபேசி எண் என்ன கேட்டிருக்காங்க? 28/4/2021 முதல் 100% நிதியுதவியுடன் யூனியன் அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது. 1456-7. ஸோ இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். 1456-7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது கீழ்கண்டவற்றுள் எதனோடு தொடர்புடையது? அத்திக்கடவு அவிநாசி ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு எதோடு தொடர்புடையதுன்னா குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டுவது, அதனோடு தொடர்புடையது தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது கீழ்கண்டவற்றுள் எதனோடு தொடர்புடையதுன்னா குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டுவது. வந்து புகழ்பெற்ற வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனின் பெயரில் எந்த வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பெயரிடப்பட்டது? தஞ்சாவூர் தான் ஆன்சரு. Which agricultural college and research institute has been named after the renowned agricultural scientist MS சுவாமிநாதன்? தஞ்சாவூர். அடுத்த கொஷின், டேஷ் என்பது பள்ளி, பல்கலைக்கழகம் மற்றும் அரசு வேலைகளில் பாகுபாடு மற்றும் பின்தங்கிய வகுப்புகளுக்கு சில சதவீத இடங்களை ஒதுக்கிடுவதற்கான ஒரு செயல். ரிசர்வேஷன், இடஒதுக்கீடுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து அதுக்கான செயல். இடஒதுக்கீடு என்பது பள்ளி, பல்கலைக்கழகம் மற்றும் அரசு வேலைகளில் பாகுபாடு மற்றும் பின்தங்கிய வகுப்புகளுக்கு சில சதவீத இடங்களை ஒதுக்கிடுவதற்கான ஒரு செயல் தான் இடஒதுக்கீடு. இடங்களை கொடுக்கறதுக்கு பேர். சீர்திருத்த இயக்கம்னா சிவில் உரிமைகள் இயக்கம். சீர்திருத்த இயக்கம் சிவில் உரிமைகள் இயக்கம். அப்புறம் வந்து புரட்சிகர இயக்கம் சோசியலிச இயக்கம். சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொன்னால் சிவில் உரிமைகள் இயக்கம், புரட்சிகர இயக்கம் சோசியலிச இயக்கம். மறுமலர்ச்சி இயக்கம், மறுமலர்ச்சினா பிரம்ம சமாஜ்யம். எதிர்ப்பு இயக்கம் வந்து இடஒதுக்கீடு எதிர்ப்பு இயக்கம். இதில் வருது. எதிர்ப்பு இயக்கம் சொல்லும்போது இடஒதுக்கீடு எதிர்ப்பு இயக்கம். ஸோ ஆப்ஷன் வந்து என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொன்னோன்னா என்னென்னா சிவில் உரிமைகள் இயக்கம். சீர்திருத்த இயக்கம் வந்து சிவில் உரிமைகள் இயக்கம். அடுத்தது வந்து புரட்சிகர இயக்கம் அப்படின்னு சொன்னோன்னா சோசியலிச இயக்கம். மறுமலர்ச்சி இயக்கம்னா பிரம்ம சமாஜம். எதிர்ப்பு இயக்கம் இடஒதுக்கீடு எதிர்ப்பு இயக்கம். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் க்ரானிக்கல் ஆர்டர் ஆஃப் அபவுட் பெரியார். ஈவே ராமசாமி. பின்வருவனவற்றில் ஈவே ராமசாமி அவர்களை பற்றி நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. ஸோ பெரியாருடைய நிகழ்வுகளை பற்றி காலவரிசைகள் படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3, 1, 2, 4. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கெடுப்பு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், சுயமரியாதை இயக்கம். ஸோ வைக்கம் சத்தியாகிரகம் வந்து பங்கேற்கிறாரு. அப்புறம் சுயமரியாதை இயக்கம் தொடங்குறாரு. சுயமரியாதை இயக்கம் தொடங்கினதுக்கப்புறம் நீதி கட்சியோட தலைவர் ஆகிறாரு. அப்புறம் தனி திராவிட நாடு கோரிக்கை. இதுதான் பாயிண்ட்டு, மறக்கக்கூடாது. வைக்கம் சத்தியாகிரக பங்கெடுப்பு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து வைக்கம் சத்தியாகிரகம்க்கு அப்புறம் சுயமரியாதை இயக்கம் செகண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுற நீதி கட்சியில் சுயமரியாதை இயக்கம்க்கு அப்புறம் நீதி கட்சி வந்து தலைவராகிறாரு. அப்புறம் தனி நாடு திராவிட நாடு வந்து கோரிக்கை. தமிழ்நாட்டின் ரூசோ யாருன்னா பெரியார் ஈவே ராமசாமி. தமிழ்நாட்டின் ரூசோ வந்து பெரியார் ஈவே ராமசாமி ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு தஷ்ணகாந்தி வந்து ராஜாஜி. தஷ்ணகாந்தி வந்து தமிழ்நாட்டின் ரூசோ வந்து பெரியார் ராமசாமி. தஷ்ணகாந்தி வந்து ராஜாஜி. அதுக்கப்புறம் ஆங்கில பித்தர் TM நாயர். மதுரை காந்தி MN ராவ் சுப்பராமன். இதுதான். யூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஒரு ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. மദ്രാஸ் பூர்வீக சங்கம் தென்னிந்தியாவில் நிறுவப்பட்ட ஆரம்ப கால சங்கம் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். மദ്രാஸ் பூர்வீக சங்கம் தென்னிந்தியாவிலேயே நிறுவப்பட்ட ஆரம்ப கால சங்கம் தான் இந்த மദ്രാஸ் பூர்வீக சங்கம். டி முத்துசாமி வந்து இந்திய நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவும் கரெக்ட். ஸ்ரீனிவாசனார் வந்து தீவிரவாதி. பிபின் சந்திரபால் மிதவாதி. இது ரெண்டும் ராங். ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1 and 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். According to Valluvar, to whom live or die in world that is not a matter. வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? செவி உணராதவர். Taste not hear by ear. வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்னா செவி உணராதவரை தான் கூறுறாரு.
களவென்னும் காரறி வாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் கண்ணில். இந்த குறளில் காரறிவு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஸோ இந்த குறளில் வந்து காரறிவு இது இருக்கா, காரறிவு, அந்த காரறிவு என்ற சொல்லின் பொருள் வந்து இருண்ட அறிவு அப்படின்னு அர்த்தம். களவென்னும் காரறி வாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் கண்ணில். இக்குறளில் காரறிவு என்ற சொல்லின் பொருள் வந்து இருண்ட அறிவு. பக்தி இலக்கிய வழங்கியவர்களில் தாச மார்க்கம் என்னும் அடிமை மார்க்கத்தை பின்பற்றியவர் யார்? ஸோ பக்தி இலக்கியம்னா திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தர மாணிக்கவாசகர் 4 பேர் தான் வருவாங்க. அதில் வந்து தாச மார்க்கம் என்னும் அடிமை மார்க்கத்தை பின்பற்றியவர் வந்து தாண்டக வேந்தர் தான் வந்து அடிமை மார்க்கத்தை பின்பற்றியவர். முல்லை அப்படின்னு சொன்னோம்னா முல்லைனா என்ன? முல்லைனா மாயோன், மருதம்னா வேந்தன், நெய்தல்னா வருணன், பாலைனா கொற்றவை. ஸோ முல்லைனா என்னன்னா மாயோன், மருதன்னா வேந்தன், நெய்தல்னா வருணன், பாலைனா கொற்றவை. அலிகார் இயக்கம் பின்வருவனவற்றில் எதை அடிப்படையாக கொண்டது? இந்து முஸ்லிம் நட்பு, முஸ்லிம் சமூகத்தில் சமூக மத சீர்திருத்தம், முஸ்லிம்களின் பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமைக்காக ஆங்கிலேயர் முஸ்லிம் கூட்டணி. மேற்கண்ட எவையும் இல்லை. ஸோ வந்து மேற்கண்ட எவையும் இல்லை தான் அலிகார் இயக்கம் பின்வருவனவற்றில் எதை அடிப்படையாக கொண்டது. இந்த 3 அடிப்படையாக கொண்டதே கிடையாது. அலிகார் இயக்கம் வந்து இந்து முஸ்லிம் நட்பு அப்படின்ற அடிப்படை கிடையாது. முஸ்லிம் சமூகத்தில் சமூக மத சீர்திருத்தம், முஸ்லிம்களின் பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமைக்காக ஆங்கிலேயர் முஸ்லிம் கூட்டணி, இந்த 3மே கிடையாது. ஸோ ஆப்ஷன் வந்து மேற்கண்ட எதுவும் இல்லை. ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். நேரு மாண்டெக் செம்ஸ்ஃபோர்டு அறிக்கையை எதிர்த்தார். மாண்டெக் செம்ஸ்ஃபோர்டு அறிக்கை 5% குறைவான இந்திய பிரதிநிதித்துவம் அளித்தது. ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர்ன்றது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். நேரு வந்து மாண்டெக் செம்ஸ்ஃபோர்டு அறிக்கையை எதிர்த்தார். மாண்டெக் செம்ஸ்ஃபோர்டு அறிக்கை வந்து 5% குறைவான இந்திய பிரதிநிதித்துவத்தை அளித்தது. இந்த அறிக்கை வந்து இந்த மாண்டெக் செம்ஸ்ஃபோர்டு ரிப்போர்ட் வந்து 5% குறைவான இந்திய பிரதிநிதித்துவம் தான் அளித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி. அதுவும் இல்லாமல் நேரு வந்து இந்த மாண்டெக் செம்ஸ்ஃபோர்டு அறிக்கையை வந்து எதிர்த்தார். காரணம் என்னன்னா, இது வந்து இந்திய பிரதிநிதித்துவத்துக்கு 5% குறைவான பிரதிநிதித்துவம் தான் கொடுக்குது. அதனால் வந்து இது வந்து நேரு வந்து எதிர்த்தார் இந்த அறிக்கையை. வந்து ஆப்ஷன் படி பார்த்தோன்னா ஏ அண்ட் பி இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நேரு மாண்டெக் செம்ஸ்ஃபோர்டு அறிக்கையை எதிர்த்தார். காரணம் என்னன்னா, அது வந்து இந்திய பிரதிநிதித்துவத்துக்கும் 5% குறைவான பிரதிநிதித்துவம் தான் கொடுக்கறதுனால நேரு வந்து அதை வந்து எதிர்த்தார். அதுதான் காரணம். மகாதேவ் கோவிந்த ரானடே அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஆப்ஷன் 2 வந்து மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ். நெக்ஸ்ட்டு கோபாலகிருஷ்ண கோகுலே வந்து கனவுகளில் மர்ம கனவு காண்பவர். அடுத்தது வந்து பாலகங்காதர் திலகர், முடிச்சூடா இந்திய அரசர். லாலா லஜ்பத் ராய் வந்து பஞ்சாப் சிங்கம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2143 பின்வருவனவற்றில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 3 மட்டும்தான் தப்பாக இருக்குது. SCRET இதை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் நம்ம வந்து கொஷின் படித்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஆப்ஷன் 3 தான் தப்பாக இருக்குது. SCERT ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். எஸ்ஸுக்கு ஸ்டேட் கவுன்சில் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், இதுவும் கரெக்டு. NCFTE அப்படின்றது நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டீச்சிங் அண்ட் எஜுகேஷன், இது தப்பு. NETF நேஷனல் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபோரம், இது சரி. ஸோ ஆப்ஷன் 3 மட்டும்தான் தப்பு. இப்போ தமிழில் பார்க்கலாம். SCRT ஸ்டேட் என்னென்ன? ஸோ மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம், ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம், தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம், இதுவும் கரெக்டு. இந்த NCFTE அப்படின்றது வந்து தப்பு. NETF வந்து தேசிய கல்வி தொழில்நுட்ப மன்றம், நேஷ்னல் எஜுகேஷன் டெக்னாலஜிக்கல் ஃபோரம்ன்றதுக்கு வந்து மன்றம் அப்படின்னு தமிழில் அர்த்தம். அடுத்த கொஸ்டின் வந்து விவசாயிகள் தேசிய ஆணையம் வேரா MS சுவாமிநாதன் தலைமையில் பிப்ரவரி 10, 2004 அமைக்கப்பட்டது. இந்தியாவின் கிராமப்புற சிறு விவசாயிகளின் நிலையை ஆய்வு செய்ய ஒரு குழு தேவைப்பட்டது. ஸோ ஆரும் தப்பு, ஏவும் தப்பு, ரெண்டுமே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. இதோட கண்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.